மகாபிரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமத்தை சொல்லும் பொழுது அவள் முக்கியமானவளாக இருப்பவள் என்று சொல்லி முக்கியாயை என்று சொன்னார்கள். அடுத்தது அந்த பரமேஸ்வரனின் நாமாவோடு சேர்த்து சொல்லக்கூடிய நாமம் ஓம் மிருடான்யை நமஹ. ஓம் மிருடான்யை நமஹ. அந்த மிருடாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமம் எப்பொழுதுமே பரமேஸ்வரனுக்குரிய என்ன நாமமோ அதே நாமம் இவளுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப மிருடன் என்றால் பரமேஸ்வரனின் நாமம். எதற்காக அந்த மிருடன் என்ற பெயர் என்றால் காத்தல் என்னும் தொழிலை செய்யக்கூடிய ஈஸ்வரனாக அவன் இருப்பதால் மிருடன். அப்ப அவனுடைய பத்தினியாக இருப்பவள் மிருடாணி. அப்ப இவளும் என்ன செய்கிறாள் என்றால் மக்களை காப்பாற்றி சுகத்தை கொடுப்பதால் மிருடன் என்றால் இவளும் அதே செயல்களை செய்வதால் அதே சக்தியுடையவளாக அந்த சுகத்தை கொடுக்கிறார். இதை அழகா ஆச்சாரியால் சொல்லியிருப்பாரு. தேவி அபராத க்ஷமாஸ்தோத்திரத்துல 8வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாரு, மிருடாணி ருத்ராணி சிவ சிவ பவானி இது ஜபதக அப்படின்னு சொல்லிட்டு சதா சர்வ காலமும் அந்த தேவியை மட்டுமே நினைத்து கொண்டிருந்த அவர் கூட என்ன சொன்னாரா, என்னுடைய வாழ்க்கை காலம் முழுதும் உன்னுடைய இந்த நாமத்தை ஜெபிப்பதிலேயே இருக்கட்டும் தாயே அப்படின்னு சொன்னாரா. எந்த நாமாக்கள்னு கேட்டா மிருடாணி ருத்ராணி சிவ சிவ பவானி அப்படின்னு இந்த நாமாக்களை சொல்வதிலேயே என்னுடைய ஜென்மம் கழியட்டும் சொன்னாராம். எத்தனை பெரிய ஞானியாக இருப்பவர்கள் அவர்களே அந்த அம்பிகையுடன் வரமாக என்ன கேட்கிறார்கள் என்றால் உன்னியோட நாமத்தை எப்பொழுதும் இந்த நாவானது ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆக எந்த நாமத்திற்கு இவ்வளவு சக்தி இருக்கக்கூடியது என்றால் அதை நாமும் ஜபித்து அவளை சதா சர்வகாலமும் நினைத்து அவளுடனேயே இணைந்து விடலாம். மகாபிரியவாச்சரணம்.